Hello friends, welcome back to our channel Abhi Chemistry Tutorial. So இன்னைக்கு நம்ம வந்து TN set preparationல next ஒரு set of questions பார்க்க போறோம். So repeated questions of organic chemistry. So மெயினா வந்து பாத்தீங்கன்னா reagents அந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चंस வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நம்ம few repeated questions in physical chemistry போட்டுருக்கோம். பார்க்கல அப்படினா செக் பண்ணிக்கோங்க. And also coordination chemistryல isomerism பத்தி நம்ம டாபிக்ல அந்த explanation plus previous year question வந்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க 1 month preparationக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை. And இப்போ இருக்கக்கூடிய क्वेश्चंस சேம் நீங்க வந்து பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க so that உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க so that நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வந்துட்டே இருக்கும். சோ பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்ட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். And வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி இந்த சேனலை வந்து ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first question, the major product formed in the following reaction அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ கொடுத்திருக்கிற ரியாக்ஷன் வந்து இவ்வளவுதான். ஓகே, சோ நான் வந்து இங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கல, ஏன்னா வந்து தேவையில்லாம ஸ்பேஸ் தான் அது வந்து அடைக்கும். நமக்கு வந்து ரியாக்ஷனும் அதோட ஆன்சரும் நமக்கு தெரிஞ்சா போதும் இல்லையா. சோ இதான் வந்து ரியாக்ஷன். இந்த ரியேஜன் கொடுத்திருக்காங்க. இப்போ PHMgBr இது எப்படி இருக்கு, RMgX ஃபார்ம்ல இருக்குது. சோ நார்மலா நம்ம வந்து நம்மளே யோசிச்சுப்போம். சோ நம்ம ஒரு கார்போனில் குரூப்ல ஒரு RMgX ஆட் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன நடக்கும், இந்த R என்ன ஆயிடும், போய் அந்த பர்டிகுலர் கார்போனில் காம்பவுண்ட்ல போய் அட்டாக் ஆகிரும், அப்படிதானா. சோ அதே மாதிரி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, பலேடியம் PPH3 யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல பிளஸ் RMgX ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ரியாக்டன் இருக்கு அப்படின்னா அந்த R குரூப் இங்க வந்து ஃபினைல் குரூப் இது வந்து என்ன பண்ணிடும், இந்த குளோரினை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, குளோரினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த pH வந்து இங்க இருக்கும். சோ இதான் வந்து சிம்பிளா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தறலாம். The major product formed in the following reaction is, ரியாக்ஷன் வந்து இந்த ப்ளூ கலர்ல கொடுத்திருக்கிறேன் இல்லையா, அதுதான். சோ இந்த காம்பவுண்ட் கூட இந்த டைமெத்தில் காப்பர் லித்தியம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய ரியேஜனை நம்ம எழுதி இருக்கிறோம். சோ லித்தியம் வந்து வெளியில போச்சு அப்படின்னா லித்தியம் பிளஸ் ஆகவும் காப்பர் மேல ஒரு மைனஸ் சார்ஜும் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட் தான் நமக்கு ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் பண்ண போகுது. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தில் குரூப் என்ன பண்ணுது, போயிட்டு இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணுது. அப்போ இந்த கார்பனோட வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால இந்த டபுள் பாண்ட் வந்து மேல ஷிஃப்ட் ஆகும். அண்ட் இந்த டபுள் பாண்ட் உள்ள இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா போய் உட்காரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா O மைனஸ்ல இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜ் திருப்பி உள்ளாடி வருது, இந்த பாண்ட் இங்க வருது. சோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு H பிளஸ் வந்து என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. சோ தட் இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகுது. சோ இதான் என்னது நம்மளுடைய ப்ராடக்ட் சிஸ். ஓகே, சிஸ் 3,5,1,2,3,4,5. சோ சிஸ் 3,5 dimethyl cyclohexane which is chiral. இதான் வந்து ஆன்சர். ஓகேவா. So the major product formed in the following reaction. Next question. So ஒரு பெரிய காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இது கூட ஹைட்ரஜன் at 1 atmosphere, palladium, calcium carbonate and ethanol வந்து கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் தான் क्वेश्चन. சோ இப்போ இது வந்து என்னன்னு தெரியணும், என்ன ரியேஜென்ட் அப்படின்னு தெரியணும். சோ இது வந்து லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். சோ லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் என்னது 5% palladium calcium carbonate. சோ இதோட யூஸ் என்னது, used for the conversion of alkynes to alkenes but not into alkanes. அப்படின்னா என்னது, ட்ரிபிள் பாண்ட்ஸை வந்து டபுள் பாண்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபர்தரா டபுள் பாண்டை ரெடியூஸ் ஆனா என்ன ஆகும், சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும், அதாவது அல்கேனா கன்வெர்ட் ஆகும். அல்கேனா கன்வெர்ட் ஆகாம அல்கீனோடயே ஸ்டாப் பண்ணக்கூடியதுதான் யாரு, லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். ஸோ ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடியதை டபுள் பாண்டா கன்வெர்ட் பண்ணக்கூடியதான் யாரோட வேலை, லிண்ட்லார் கேட்டலிஸ்ட், which is 5% palladium calcium carbonate. ஓகே, ரிடக்ஷன் இருக்கிறதுனால தான் ஹைட்ரஜன் எங்க எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. சோ இதுல எந்த ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் பாத்துடலாம். இந்த ட்ரிபிள் பாண்ட் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும், இந்த ட்ரிபிள் பாண்ட் ரெடியூஸ் ஆகாது. ஓகே, சோ இந்த ட்ரிபிள் பாண்ட் ஏன் ரெடியூஸ் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலியேட்டட் மெத்தில் குரூப் அப்படின்னு நம்ம இதை சொல்றோம்.
Lindlar catalyst is inert to ciliated methyl group. Okay, இது ciliated methyl group. Lindlar catalyst is inert. Inertனா என்னது? react ஆகாது. இது வந்து இத தடை பண்ணும். இந்த triple bond கன்வெர்ட் ஆக விடாது. சோ இந்த triple bond மட்டும் தான் double bond கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா சேம் சைடுல வந்து இருக்கும். சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி வந்து சேம் சைடுல இருக்கும். இந்த பக்கம் வந்து ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். So, இதை நம்ம என்ன சொல்லுவோம்? cis bond-ஆ மாத்தோம். ஓகேங்களா? So, triple bond is converted to cis double bond with the help of Lindlar catalyst. So, in the option is the correct answer. Okay, the fourth question. The major product formed in the following reaction. So, again, ஒரு reactant கொடுத்திருக்கிறாங்க. Set of reagents கொடுத்திருக்கிறாங்க. So, 9BBN. So, இதோட reaction என்ன அப்படின்னு பார்த்தரலாம். So, first வந்து 9BBN வந்து add ஆகுது. இது ஒரு போரேன் தான். அப்போ என்ன ஆகுது? ஹைட்ரஜனை வந்து அதுக்கு சப்ஸ்டிடியூட் பண்ண அப்படிதான். So, இந்த டபுள் பாண்டை என்ன பண்ணிருது? சிங்கிள் பாண்டா மாத்திருது. இங்க ஒரு ஹைட்ரஜன் கூட இங்க ஹைட்ரஜனை கொடுத்துட்டு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது போரான் கூடல. ஓகேவா? சோ இது வந்து BBN-ஓட சிம்பிளர் ரெப்ரசன்டேஷன் தான் இப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? பனானா பாண்டோட ரெப்ரசன்டேஷன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரியேஜன் பலேடியம் PPH3 அண்ட் PHBr ஆட் பண்றோம். ஃபர்ஸ்டே நம்ம பார்த்திருந்தோம் பலேடியம் PPH3 இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன நடக்குது? கூட இருக்கக்கூடிய இப்போ RMGX அங்க இருந்துச்சு அப்படிதான். அதே மாதிரி இங்க வந்து RX இருக்குது. ஓகே, சோ RX ஹாலைடு கூட ஒரு மெத்தில் குரூப் லைக் ஆல்கைல் குரூப் இருக்குது. இங்க வந்து அரைல் குரூப் இருக்குது. சோ என்ன ஆகும்? இந்த BBN-ஓட சப்ஸ்டிடியூஷனை ரிமூவ் பண்ணிட்டு pH-ஓட சப்ஸ்டிடியூஷன் போயிருக்கும். சோ தட் இஸ் சுசுகி ரியாக்ஷன். சோ இந்த ரியாக்ஷன் என்னது? சுசுகி ரியாக்ஷன். ஓகேவா? சோ இதான் என்னது? ப்ராடக்ட், ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் அதேதான். சோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த சீக்வன்ஸ்ல என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் ஆச்சுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ இது நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ நான் இங்க வந்து அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், பார்ப்போம். சோ இதான் வந்து ஆக்சுவல் ரியாக்டன்ட் அப்படிதான். சோ இந்த ரியாக்டன்ட் கூட நம்ம MnO2 ஆட் பண்ணோம் அப்படின்னா சோ இதுல ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நமக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைக்கும். MnO2 வந்து கொடுத்திருந்தாங்க ஆப்ஷன்ல. சோ அதுல வந்து நம்ம MnO2 போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சோ MnO2 ஆட் பண்ணும்போது ஆக்சிடேஷன் நடக்கும். சோ தட் இஸ் இங்க ஹைட்ரஜன் என்ன ஆயிடும்? ரிமூவ் ஆயிட்டு ஒரு டபுள் பாண்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிடுது ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஹைட்ரஜன் வெளியே போயிட்டு இங்க ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ரேட் ஆட் பண்றோம். அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து இழுத்துக்குது. ஓகே, இந்த ஹைட்ரஜனை வந்து இழுத்துக்குது. சோ இந்த பாண்ட் ஆக்சிஜன் மேல போயிட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் மெத்தில் அயோடைடு. ஓகே, மெத்தில் அயோடைடு என்ன ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் பண்ணிக்குது. அயோடின் வந்து வெளியில போயிடுது. ஓகே, சோ OMe-ஆ மாறுது, O மெத்திலா மாறுது இந்த குரூப். சேம் டைம்ல நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஆட் பண்றோம் CH3 SOCH3 ஆட் பண்றோம். ஓகே, சோ இந்த குரூப் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 SOCH3 தான் இருக்கும். பட் சோடியம் ஹைட்ரேட் ஆட் பண்ணும்போது ஒரு ஹைட்ரஜன் இங்க இருந்து ரிமூவ் பண்ணிடுது. சோ இட் பிகம் CH2 மைனஸ். ஓகே, சோ இந்த காம்பவுண்ட் என்ன ஆகுது? இங்க வந்து ரியாக்ட் பண்ணுது இந்த ஸ்டேஜ்ல. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க போய் உட்கார போகுது? பக்கத்துல இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல போய் 5th பொசிஷன்ல போய் உட்காருது. சோ தட் இந்த கார்பனுக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த உள்ளாடி வந்து பாண்ட் ஷிஃப்டிங் போயிட்டு இருக்குது. ஓகே, சோ அகைன் O நெகட்டிவா மாறுது, O மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த O மைனஸ் திருப்பி உள்ளுக்கு வருது. ஓகே, சோ தட் இந்த பாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் திருப்பி உள்ளாடி வருது. சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இங்க நடக்குது, சைக்ளைசேஷன் நடக்குது. ஓகே, சைக்கிள் ஃபார்மேஷன். சோ இந்த பாண்ட் என்ன பண்ணுது? டைரக்டா இந்த கார்பன்ல போய் அட்டாக் பண்ணுது. அப்போ என்ன நடக்கும்? ஒரு ரிங் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இந்த ரெண்டு கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் ஒரு ரிங் ஃபார்ம் ஆகுது. சோ தட் இந்த குரூப் அப்படியே என்ன ஆயிடுது? வெளியில ரிமூவ் ஆகி போயிடுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? ரிங் ஃபார்மேஷன் நடந்துச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா PPH3 CH3 ஆட் பண்றோம். ஓகே, இங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா NaH என்ன பண்ணுது? இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும்போது இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த CH3ல CH2-ஆ மாறி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. பாஸ்பரஸ் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த டபுள் பாண்ட்ல ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜும் இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது.
இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க போய் அட்டாக் பண்ணுது, இந்த பாசிட்டிவ்ல அட்டாக் பண்ணி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுது. CH2 PPH3 அப்படின்னு ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதே நேரத்தில் இங்க வந்து O- இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த O- இந்த PPH3க்கு இந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்து ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ அகெயின் என்ன நடக்குது, இந்த ரிங் வந்து இந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு ஆக்சிஜனோட இந்த பாண்ட் என்ன ஆயிடுது, PPH3க்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ தட் இந்த குரூப் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிட்டு டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த ரிங் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த ஆன்சரும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து டீட்டெயில்டா நம்ம எழுதக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின் தான். பட் ஸ்டில் இதான் வந்து அதனுடைய மெக்கானிசம். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் MnO2 ஆட் பண்றோம், டபுள் பாண்ட் ஓவா மாறுது. திருப்பி NaOH ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் ரிமூவல் நடக்குது. இந்த ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுது. மெத்தில் ஐயோடைடு ஆட் பண்ணும்போது Me இங்க ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH3SO3 ஆட் பண்ணும்போது அந்த NaH வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றதுனால ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இந்த பாண்ட் எங்க வருது, இங்க வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது, உள்ளாடி ரிங் வந்து பேலன்ஸ் ரிங் வந்து உள்ளாடி ஷிஃப்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த சைக்ளைசேஷன் ரிங் ஃபார்மேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா அடுத்த ரியேஜென்ட் ஆட் பண்ணும்போது திருப்பியும் என்னது CH2 வந்து இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணிட்டு திருப்பி அங்கே ஒரு ரிங் ஃபார்மேஷன், திருப்பி அந்த ரிங் உடையுது. ஸோ தட் வி கெட் த ப்ராடக்ட். ஸோ என்னென்ன ரியேஜென்ட்ஸ் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா MnO2 சோடியம் ஹைட்ராக்சைடு, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல MEI, அதுக்கப்புறமா CH3SO3, நெக்ஸ்ட் என்னது PPH3CH3, அதுக்கப்புறமா NaH வந்து எல்லா இடத்துலயுமே தேவைப்படுது. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதான் அவங்களோட கரெக்ட் ஆன்சர். 6th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா the major product formed in the following reaction. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ஓகே, ரானே நிக்கல் ஆட் பண்றாங்க. ஓகே, ரானே நிக்கல் அப்படின்னாலே ரிடக்ஷன் தான். ஓகேவா? ஆக்சிஜனை வந்து ஹைட்ரஜனை மாற்றக்கூடியதான் யாரு, ரானே நிக்கல். ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது NO2 becomes NH2. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, NO2 becomes NH2. ஓகே, 7th question. The intermediate A and product B formed in the following reaction are. ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் வருது A, திருப்பி அதை ஹீட் பண்ணும்போது ப்ராடக்ட் B ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படி நடக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இங்கேருந்து ஹைட்ரஜன் லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும், லிண்ட்லார் கேட்டலிஸ்டோட வேலை என்னது, லிண்ட்லார் கேட்டலிஸ்டோட என்னது, பலேடியம் கால்சியம் கார்பனேட். ஸோ இதோட வேலை என்னது, ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டை கன்வெர்ட் பண்றது. ஓகே, ஸோ 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, ரெண்டையுமே என்ன ஆகுது, டபுள் பாண்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோட்டலா 10 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 10 கார்பன்ஸ் வர மாதிரி நம்ம போடுறோம். 7 கார்பன்ஸ் வந்து ரிங்குள்ள வர மாதிரியும் 2 கார்பன் வெளியில வர மாதிரியும் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதான் வந்து A. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ளாடி வந்து ரிங் க்ளோஷர் நடக்குது. இந்த பாண்ட் வந்து இங்க ரிங்கை க்ளோஸ் பண்ணுது. சேம் டைம் உள்ளாடி வந்து எல்லா பாண்டும் ஷிஃப்ட் ஆகி என்ன பண்ணுது, ரிங் க்ளோஷர் நடக்குது. ஓகே, ஸோ ரிங் க்ளோஷர் நடக்கும்போது அதான் வந்து ஹீட் அப்ளை பண்ணும்போது ரிங் க்ளோஷர் நடந்துச்சு நமக்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இது ப்ராடக்ட் B. ஸோ ப்ராடக்ட் A என்னது, இந்த ப்ராடக்ட், ப்ராடக்ட் B இந்த ப்ராடக்ட். ஸோ நமக்கு இந்த 2 ஆன்சருமே கிடைச்சிடுச்சு. ஓகே, 8th கொஸ்டின் பார்த்துடலாம். த லாஸ்ட் கொஸ்டின் இந்த சீரீஸ்ல. ஸோ த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இந்த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அக்வஸ் சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்வஸ் சோடியம் பைகார்பனேட்னாலே வாட்டர் இருக்கும், நமக்கு தெரியும். வாட்டர்ல இருக்கக்கூடிய OH மைனஸ் இந்த கார்பன்ல வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு குளோரின் வந்து வெளியில ரிமூவ் ஆகி போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்ல 2 குளோரினும் ஒரு OH இருக்கும். இப்போ இந்த OH இருக்கக்கூடிய பாண்ட் இதுல வந்து டபுள் பாண்டா ஷிஃப்ட் ஆகி வரும்போது ஒரு குளோரின் கார்பனுக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இந்த ஒரு குளோரின் கூட வெளியில போகுது. ஓகே, ஸோ அகெயின் 1 குளோரின் அண்ட் ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும். அகெயின் வந்து வாட்டர், ஏன்னா அக்வஸ் தானே, ஸோ வாட்டர் திருப்பி ஆட் ஆகும்போது இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் கொடுத்து இங்க வந்து OH வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ தட் இந்த குளோரினை வந்து வெளியில கொண்டு போறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, C டபுள் பாண்ட் O OH. ஓகே, இங்க OHம் Hம் இருக்கும். இந்த OH மைனஸ் தான் என்ன பண்ணுது, இந்த கார்பன்ல போய் அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த Cl வெளியில போகுது. ஸோ HCl வெளியில போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் என்ன,
COOH ஒரு ஆசிட் குரூப் வந்து நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அதான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரியேஜன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் தான், ஆனால் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்கும் கூட. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சிஎஸ்ஆர் நெட்டுக்கும் செட்டுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் இனிமேல் நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஹாப்பி லேர்னிங். See you all in the next video. Until then, bye. Thank you. Take care.